வீடியோ பார்க்குற என்னோட சகோதரர்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த் ஆகுது. சரி, 1 மாதத்தில் நிறையா நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க, நல்லா சப்போர்ட் தரீங்க, அதுக்காக மிக்க நன்றி. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு பேப்பர்வியூ ப்ரிடிக்ஷன். இதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் ரோமன் ரெயின்ஸ்க்கும் கோடி ரோட்ஸ்க்கும் நடந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா நான் ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா கணக்கில் வராது. இது பார்த்திங்கன்னா மொத்த ஒரு பேப்பரோட ப்ரிடிக்ஷன். இதான் நம்மளோட சேனலோட ஃபஸ்ட்டு ப்ரிடிக்ஷன். யாத தேசம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரிடிக்ஷன்லாம் ஒரு 100க்கு ஒரு 90% கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாரி நான் நம்புகிறேன். இது நம்ம நாளைக்கு பார்த்து நாளைக்கு நம்ம சொன்ன மாரி 100% ப்ரிடிக்ஷன் நடந்துடுச்சு அப்படின்னா எனக்கு சந்தோஷம் தான். அதை நான் அதுக்கப்புறம் அப்டேட் வீடியோவில் நம்ம அதை பேசிக்கிடுவோம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் இருக்குது தெரியுமா, அதை அடிச்சிருங்க. அடித்த உடனே அதில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போட்டீங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு ரெஸ்லிங் கண்டென்ட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும், நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்து மகிழலாம். ஃபஸ்ட்டு பேக்லாஷ் பேப்பரியோட ப்ரிடிக்ஷனை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்ன கொஞ்சம் ரெஸ்லிங் நியூஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா பார்த்துட்டு வந்துடும். அதெல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த நியூஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரிடிக்ஷனாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ரிலீஸ்டு நியூஸ் தான். அதாவது ட்ரூ குலாக்கு பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக WWE ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை, அவர் சும்மா தான் இருந்தார். ஸோ அதனால் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ட்ரூ குலாக் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான திறமைசாலி, ஒரு நல்ல ஒரு டேலண்டான பர்சன். அவரை பார்த்திங்கன்னா இப்போ WWE பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில். அடுத்தபடியாக WWE அஃபிஷியல் அவங்களோட வெப்சைட்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, இன்ஸ்டாலையும் சரி, நம்மளோட ஏஜ் ஸ்டைல் பார்த்திங்கன்னா பேக்லாஸ்க்காக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்க மாரி வீடியோ இதெல்லாம் போட்டு காமிச்சிருந்தாங்க. நம்ம சேனலில் போட்டிருந்தோம் ஏஜே ஸ்டைல் குடிச்சுக்கிறதுல ரிட்டையர்ட் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி. அவருக்கு பார்த்திங்கன்னா சில இன்ஜுரிஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தோம். ஆனால் லிட்ரலாக பார்த்திங்கன்னா அவருடைய வயசுக்கு இந்த ஃபிசிக் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அதை நம்ம படையப்போ இதில் சொல்லுவாங்கள்ல, அந்த உனக்கு வயசானாலும் ஸ்டைலும் அழகாக மாறலைங்கிற மாரி. ஆனால் நம்ம ஏஜே என்னதோ ரிவர்ஸ் கியர் போட்டு போயிட்டே இருக்காரு. அவரோட பாடி மசில் எல்லாம் வேறு லெவலில் கெயின் ஆகிருக்கு. மற்றபடியே நான் நேற்றையே உங்கள்கிட்ட இந்த நியூஸை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், பட் மறந்துடுச்சு. நம்ம பிராக் லெஸ்னரை பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக WWE அந்த வெப்சைட்டில் வச்சுருக்காங்க. அதாவது ஃப்ரீ ஏஜென்ட் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. லோகன் பால், அதுக்கப்புறம் நம்மளோட MVP, ஓமாஸ், R-Truth, அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறதே நம்ம பிராக் லெஸ்னர் தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கிற நேரம் பிராக் லெஸ்னரை பார்த்திங்கன்னா WWE இருக்கிறது எல்லா வெப்சைட்டில் இருந்தால் அவர் தூக்குனாங்க. ஆனால் இப்போ வரிசையாக ஒவ்வொரு இதுலையாக பிராக்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு வராங்க. ஒரு இன்டர்வியூவில் கூட ட்ரிபிள் ஹெச் பார்த்திங்கன்னா லெஸ்னர் எங்கேயும் போகல, WWE இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். அப்போ பிராக்கு பார்த்திங்கன்னா குடிச்சுக்கிற ரிட்டர்ன் ஆயிடுவாரா ப்ரோன்னா தெரியல கைஸ். அது அந்த கேஸ் எப்படி எந்த லெவலில் இருக்குன்னு தெரில. பிராக்கு பார்த்திங்கன்னா ஆனால் அதே தேசம் அந்த குற்றத்தை செய்யலை அப்படிங்கிற ஒரு கன்ஃபார்ம் ஏதோ நடந்ததுனால தான் லெஸ்னர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக WWE வெப்சைட்டுக்குள்ளே எல்லாம் நுழைச்சிட்டு இருக்காங்க. ட்ரிபிள் ஹெச் அந்த நம்பிக்கையில் சொல்லியிருக்காங்க. பட் அந்த கேஸ் முடிஞ்சிச்சான்னு தெரில. ஆனால் எப்படி பார்த்தாலும் சரி, பிராக்கு குற்றவாளி இல்லைனாலுமே அந்த கேஸ் பார்த்திங்கன்னா பிராக்கிட்ட இருந்து தள்ளி போனால் தான் லெஸ்னரை பார்த்திங்கன்னா நம்ம ரிட்டர்ன் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியான ஒரு நியூஸ் தான். அதாவது இது பார்த்திங்கன்னா 100% எப்படி உண்மையானு எனக்கு தெரியல, பட் ஒரு சோர்ஸில் இருந்து வந்திருக்கு. அதாவது நம்ம டுவேன் ஜான்சன், அதாவது நம்ம ராக் பார்த்திங்கன்னா இப்போ WWE ரிட்டர்ன் ஆகிருப்பார்ல, அவர் பார்த்திங்கன்னா எதுக்கு ரிட்டர்ன் ஆனார் சடானா பார்த்திங்கன்னா இப்போ ரிட்டர்ன் ஆனார். அதாவது போன வருஷம் ரெஸ்ல்மேனியா வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளோட ராக்கை பார்த்திங்கன்னா பிஸி ஸ்கெடியூலில் பார்த்துட்டு இருந்தோம். அதாவது ஃபுல்லாகவே அவர் ஷூட்டிங்கில் தான் பிஸியாக இருந்தார். ரெஸ்லிங்கு வரது கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அந்த லெவலில் ஷூட்டிங் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஏன் சடனாக வந்தார் அப்படின்னா, அதை சோர்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராக் நடிக்கிற எல்லா படமே பார்த்திங்கன்னா ஒழுங்காக ஒரு லாபத்தில் போகாமல் ஃப்ளாப் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாரி நியூஸ் வந்துருக்கு. என்ன ப்ரோ சொல்கிற, ராக் ஒரு பிக்கஸ்ட் ஆக்டர் ஆச்சு, அவருக்கு ஏன் இந்த லாபம்னா தெரில. பட் இப்போ பார்த்திங்கன்னா ராக்கு நடிக்கிற சில படங்கள் பார்த்திங்கன்னா ஃப்ளாப் ஆகிட்டுருக்கான். ஸோ இதனால் ராக்கு பார்த்திங்கன்னா அவரோட மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா இழந்துருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால தான் அவருக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஷூட்டிங்கெல்லாம் பெரிய லெவலில் பிஸி இல்லாமல் தான் அவர் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதம் கேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி லைனில் இன்வால்வ் ஆகி ஒரு நல்ல மேட்சை WWE கொடுத்தாரு. ஸோ ராக்கோட ஃபேன்ஸ் யாராவது ராக்கோட மூவிஸை நீங்கள் ரெகுலராக பார்ப்பீங்கன்னா, ராக்கோட இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் மூவிஸ் எல்லாம் ஃப்ளாப் ஆகிட்டு இருக்கா, அது மூவியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ நியூஸ் அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக்லாஸோட ப்ரிடிக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வீடியோ கொஞ்சம் லென்த் ஆகிடுச்சு அந்த நியூஸ்னால். ஸோ இப்போ நம்ம சின்ன சின்ன மேட்ச்லேருந்து பெரிய மேட்ச்சுக்கு நம்ம போவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு எந்த மேட்ச் வைக்க போகிறாங்கன்னு தெரியல இல்லையா, அதனால நம்ம நம்மளுக்கு பிடிக்காத மேட்ச்லேருந்து ஒரு நல்ல நல்ல மேட்ச்லேருந்து நம்ம வருஷப்படுத்தி ப்ரிடிக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் பார்த்தீங்கன்னா வீடியோவோட ஸ்டார்ட்லேயே சொல்லியிருப்பேன். அதாவது நான் இந்த வீடியோவில் ப்ரிடிக்ட் பண்ணுறதுல ஒரு 90% கன்ஃபார்மாக நடக்கும். அந்த லெவலுக்கு நான் ஒரு கான்ஃபிடென்ஸோட இந்த வீடியோவை நான் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சுத்தமாக இந்த ஆவரேஜாக சொல்லணும்னா இந்த பேக்லாஸ் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிடிக்டபிள் பேக்லாஸாக தான் நடக்குது. எல்லா மேட்சுக்குமே மேக்ஸிமம் நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ சில சம்பவத்தை நான் இதில் ஆட் பண்ணி இப்படியெல்லாம் நடக்குங்கிற மாதிரி உங்களை என்டர்டெயின் பண்ண போகிறேன். ஸோ அதே தேசம் இது 100% கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பேக்லாஸோட ஒரு ப்ரிடிக்ஷனை ஸ்டார்ட் பண்ண வருவோம். முக்கியமான 2 புள்ளிகள் பார்த்திங்கன்னா ரிசல்ட் பண்ணட்டாலும் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அப்பியரன்ஸோ சின்ன சின்ன ஷோஸ் கூட பண்ணுறதுக்கு அது அங்கே உள்ள ஃபேன்ஸ்க்கோ என்டர்டெயின் பண்ணதுக்காக 2 பேர் வர போகிறாங்கங்கிற மாதிரி ஒரு அஃபிஷியலாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது பிகியும் நம்மளோட சிஎம் பங்கும் பார்த்திங்கன்னா பேக்லாஸ் நடக்கிற ஃப்ரான்ஸில் பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஸ்டேடியத்தில் இருக்கிறாங்க. ஸோ நான் இன்றைக்கி நடக்கிற பேக்லாஸில் ஒரு சின்ன அப்பியரன்ஸ் கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க இப்போ அங்கே தான் இருக்காங்க. ஒரு சின்ன நியூஸு, அதாவது நான் அதை சொல்ல மறந்துட்டேன். அதாவது இன்றைக்கி நடந்த ஸ்மாக் டவுன் தான் பார்த்திங்கன்னா ஒரு ஹையஸ்ட் கிராசிங் எபிசோடு இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஸ்மாக் டவுன் சொல்லப்படுது. அதாவது அங்கே இருக்க ஃபேன்ஸு பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கிறதா இருக்கட்டும், ஒரு வியூவர்ஷிப் அடிப்பில் எல்லாம் இருக்கட்டும், ரொம்ப அங்கே இருக்க ஃபேன்ஸ் எல்லாம் இன்றைக்கி ஒரு ஆரவாரம் பண்ணாங்க இல்லையா, அந்த லெவலில் இன்றைக்கி தான் ஸ்மாக் டவுன் தான் வேறு லெவலில் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மேட்ச் பார்த்திங்கன்னா டேக் டீம் மேட்ச் தான். அதாவது உமன்ஸ்க்கான டேக் டீம் மேட்ச். ஜெயிட் கார்கில் அண்டு நம்மளுடைய நீலமுடிக்காரி, அதுக்கப்புறம் ஜாப்பனீஸில் உள்ள அந்த 2 ரெஸ்லர். ஸோ இவங்களுக்கான ஒரு டேக் டீம் மேட்ச் நடக்குது. இதெல்லாம் மேட்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசாக ஒரு உடன்பாடம் இல்லை. மேட்சும் எப்போ மாதிரி தான் இருக்க போகுது. இதெல்லாம் நம்ம நிறைய மேட்ச் பார்த்தாச்சு. ஸோ இதோட என்னோட ப்ரிடிக்ஷனை நான் பெரிய லெவலெல்லாம் கெஸ் பண்ண போகிறது கிடையாது. ஜெயிட் கார்கில் அண்ட் அங்கப்பெல்லர் தான் இந்த மேட்சோட வின்னர் ஆக போகிறாங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு உமன் டிவிஷன் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய பெய்லி விசிஸ் நயோமி விசிஸ் டிஃப்னி ஸ்டார்டனுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் உமன்ஸ் சாம்பியன்ஷிப்கான ஒரு மேட்ச் தான். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸாக தான் கொடுக்க போகிறாங்க. உண்மையிலே நயோமியாக இருக்கட்டும், பெய்லியாக இருக்கட்டும், டிஃப்னி ஸ்டார்டனாக இருந்தாலும். ஆனாலும் இந்த மேட்ச் என்ன தான் ஒரு வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் நம்மளுக்கு தெரியும், இது பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஹெச் பார்த்திங்கன்னா ஒரு நியூ இயராக ஸ்டார்ட் பண்ணி 1 மாதம் கூட ஆகலை. ஸோ எல்லாம் நிறைய நியூ சாம்பியன்ஸ் தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் இப்போ உடனே துவக்க போகிறது கிடையாது. அதுதான் என்னன்னே தான் குட்டிக்காரனாக போட்டாலும் கடைசியாக நம்மளோட ப்ரிடிக்ஷன் பார்த்திங்கன்னா பெய்லி தான் அவங்களோட டைட்டிலில் ரிட்டைன் பண்ண போகிறாங்க. இந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஊசோ விசிஸ் டேமின் பிரிஸ்டான ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறாங்க. முக்கியமாக நம்மளுடைய ஜேவுஸோ பார்த்திங்கன்னா இப்போ தான் டேக் டீம் டிவிஷன்லேருந்து பிரிஞ்சு ஃபஸ்ட்டு டைமாக பார்த்திங்கன்னா அவரோட ஃபஸ்ட்டு டைம் இல்லை, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எல்லா டேக் டீம் டிவிஷன்லேருந்து அவர் வந்து இப்போ ஒரு சிங்கிள் ரெஸ்லராக கிளம்பி ஃபஸ்ட் டைமாக வேர்ல்டு சாம்பியன் லிஸ்ட்டில் வந்திருக்காரு. இந்த மேட்ச் உண்மையில வேறு லெவலில் இருக்க போகுது. என்ன தான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நம்மளோட ஜேவுஸோ டாமினேட் பண்ணாலும் கடைசியாக எப்படி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இது பார்த்திங்கன்னா ஒரு நியூ இயராக நம்மளோட டேமின் பிரிஸ்ட் இப்போ தான் பார்த்திங்கன்னா சாம்பியனாக இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்குள்ளே தோக்க மாட்டார். ஸோ அதன் அடிப்படையில் வச்சு தான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரிடிக்ஷன் டேமின் பிரிஸ்ட் தான் அவரோட சாம்பியன்ஷிப்பை ரீடன் பண்ண போகிறாரு. இப்போ நான் சாம்பியன்ஷிப் இந்த பேப்பரில் நடக்கு இல்லையா, இது அதாவது இந்த தடவை பேக்லாஸில் நடக்கக்கூடிய எல்லா சாம்பியன்ஷிப் மேட்சுமே பார்த்திங்கன்னா அவங்களோட சாம்பியன் தான் ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க. ஏன்னா இது பார்த்திங்கன்னா புது யாருமே உடனே தோக்க மாட்டாங்க. எல்லாம் நல்ல ரெஸ்லர் தான் சாம்பியனாக இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க தான் அவங்களோட சாம்பியன்ஷிப்பை ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் என்னோடய கருத்து. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெஸ்ட்டு மேட்சஸ் லிஸ்ட்டில் வந்துட்டோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ராண்டி ஆர்டன் அண்டு கெவின் ஓவன்ஸ் விசிஸ் பிளட் லைனுக்கான மேட்சை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் உண்மையில வேறு லெவலில் இருக்க போது. இந்த மேட்ச்சில் ப்ரிடிக்ஷன் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா 2 பேருமே ஈக்குவலாக தான் இருக்காங்க. பட் ஒரு காரணம் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நான் சோலசிக்காவாக தான் வின் பண்ண போகிறாரு அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த எது வகையிலங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நிறைய ரூமர்ஸ் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில அப்டேட்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளோட டாமோ டோங்கா பார்த்திங்கன்னா பேக்லாஸில் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாரி நிறைய நியூஸ் வந்த நிலையில் கண்டிப்பாக இதில் அவர் உதவியோட இந்த பிளட் லைன் வின் பண்ணதுக்கு வாய்ப்பு. சாரி நம்மளோட ஜேக்கப் ஃபாட்டு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தோம். ஸோ அவர் தான் உதவி பண்ணி
பார்த்தீங்கன்னா இந்த டேக் டீம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் தெரியாமல் டாங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ மேட்ச் வைஸ் உண்மையிலே வேறு லெவலில் தான் இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக க்ளீனாலாம் யாரும் தோக்க மாட்டாங்க. இந்த ஜேக்கப் ஃபாட்டுனால தான் சோலோ சிக்கா டாமட்டாங்க. ஸோ அடுத்தபடியாக மெயின் ஈவெண்ட் மேட்ச். எஸ் அஃப்கோர்ஸ் இதுதான் மெயின் ஈவெண்ட்டில் இருக்க போகுது. அதாவது கோடி ரோட்ஸ் விசிஸ் நம்மளோட ஏஜே ஸ்டைலுக்கான அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு மேட்ச் நடக்குது. உண்மையை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டோரியிலேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒன்றும் பில்டு பண்ணல WWE. இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் 2 வாரம் வேறு லெவலில் ஃபைட் பண்ண போகிறாங்க. உண்மையிலே மேட்ச் வைஸ் சூப்பராகவே இருக்கும். இதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. நம்மளோட ஏஜ் ஸ்டைலர் அவரோட உடம்ப வேறு லெவலில் பில்டு பண்ணி வச்சிருக்காரு. உண்மையிலே மேட்ச் வைஸ் ஒரு டவுட்டுமே வேண்டாம். பட் இருந்தாலும் இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எஸ் அஃப்கோர்ஸ் நானும் அதை தான் ப்ரிடிக்ட் பண்ண போகிறேன். இது என்னோட ப்ரிடிக்ஷன் மட்டும் இல்லை, எல்லோரும் நீங்களே ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பீங்க. WWEயோட ப்ரிடிக்ஷனாக அதுதான் அப்படின்னு வச்சுடுங்க. எஸ் தி அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் தான் அவருடைய அன்டிஸ்ட்ரிபியூட் டைட்டிலில் ரீடைன் பண்ண போகிறார். ப்ரோ அப்போ வீடியோ அவ்வளோதானா? நாங்கள் ஏதோ இன்னும் மிஸ் பண்ண மாதிரி இருக்கு. எஸ் ப்ரோ, நீ பார்த்தீங்கன்னா அங்கிள் ஹாடியோட இமேஜை பார்த்தீங்கன்னா நீ தமிழ்ல வச்சிருக்கியே, அதுக்கு பற்றி நீ ஒன்றுமே பேசலையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் நம்மளுடைய அங்கிள் ஹாடியோட ரிட்டர்னை நாளே எதிர்பார்க்கலாம். அது என்ன மேட்ச்சில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, அஃப்கோர்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா புதுசாக ரிட்டர்ன் ஆகாததுனால அவர் எந்த மேட்ச்சுக்கு நடுவில் வேணாலும் வரலாம். வேர்ல்டு டைட்டில் அதுக்குள்ளேயும் வரலாம், எதுக்குள்ளேயும் வரலாம். இருந்தாலும் என்னோட கருத்தை பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஈவெண்ட் மேட்ச்சில் அன்குல் ரிட்டர்ன் ஆகலாம். எதுக்குன்னா உண்மையில சொல்லணும்னா இதுக்கான ஸ்டோரி இல்லைன்னு பெரிய லெவலில் ஒன்றும் கிடையாது. மேட்ச் வைஸ் உண்மையில வேறு லெவலில் கொடுக்க போகிறாங்க. 2 பேருமே விட்டு கொடுக்காம தான் ஃபைட் பண்ண போகிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஏஜே ஸ்டைல் க்ளீனாக தோற்றா எனக்கு அவ்வளோவா இன்வால்வ்மெண்ட் கிடையாது. ஸோ இந்த மேட்ச்சுக்கு நடுவில் நம்மளோட அன்குல் ஹாடி எதிர்பார்க்கலாம். இந்த அன்குல் ஹாடி வந்து நம்மளுடைய ஏஜே ஸ்டைலுக்கு, அதாவது இவங்களுக்குள்ள ஃபியூடை பார்க்கலாம். ஏஜே ஸ்டைலாக அட்டாக் பண்ணி உண்மையில வேறு லெவலில் அட்டாக் பண்ணி ஏதாவது ஒரு அந்த லைட்லாம் ஆஃப் பண்ணி ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணி நம்மளுடைய ஏஜே ஸ்டைல ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மூலயமா ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணி நம்மளோட அமெரிக்கன் நைட்மேர் வின் பண்ணுறது மாதிரி காட்டலாம். ஸோ இப்படி ஏதாவது ஒரு இன்வால்வ்மெண்ட் பண்ணால் மெயின் ஈவெண்ட்லாம் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும், திருப்தியாக போவாங்க. அதுக்கு உள்ளே வரலாம். ஸோ நான் என்னோட கெஸ்ஸுக்கு இப்படி நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாடி எந்த மேட்சுக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும்? ஒருவேளை மெயின் ஈவெண்ட் மேட்சுக்குள்ளே அவர் வந்தால் எப்படி இருக்கும்? அப்படி அங்கோடி எந்த மேட்சுக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நம்மளோட அன்குல் ஹாடி ரிட்டர்ன் ஆனால் அந்த பேக் கிளாஸோட ஹைலைட்டு அன்குல் ஹாடியாக தான் இருப்பார். அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ரெக்கமெண்ட் ஆகட்டும். அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது ரெஸ்லிங் பார்க்குற ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ்.